மகாநதி இந்த நடிகருக்கான அந்த ஷோல நம்ம குமரன் கலந்துக்கிட்டு செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாரு. இங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி குமரன் முதல் ஆளா செலக்ட் ஆகுறாரு. அதை பார்த்ததும் கங்காவுக்கு சந்தோஷம் தாங்கல. பரவாயில்லங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு இப்போ பலன் கிடைச்சிருச்சு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லி கங்கா குமரனை கட்டி பிடிச்சி பாச மலைய பொழியிறாங்க. அதை பார்க்கும்போது காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நாமளும் விஜயும் இப்படித்தானே இருந்தோம். ஒருத்தவங்க அன்பா பாசமா இருந்தோம். ஆனா விஜய் மட்டும் நம்மள புரிஞ்சுக்காம இப்படி விட்டுட்டாரே அப்படின்னு இங்க காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ விஜய் அங்க இருக்காரு. விஜய் வந்து குமரனுக்கு வாழ்த்து தெரிவிக்கலான்னு வராரு. அதை பார்த்து சாரதா, இங்க பாருங்க மாப்பிள்ள, இதுக்கு மேல இங்க நிக்க தேவையில்ல. நாம யாரெல்லாம் வேணான்னு சொல்லி அவங்களை விட்டு தூரமா வரமோ அவங்க எல்லாம் நம்மள துரத்தி துரத்தி வந்து நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாது போல மாப்பிள்ள. வாங்க போலாம். சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, காவேரி, கங்கா, குமரன் அடிச்சுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இருந்தாலும் காவேரிக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. இருந்தாலும் காலையிலேயே அவங்க அம்மா காவேரி கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தாங்க, என்னை கேட்காம நீ அந்த விஜய் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. அதனால காவேரியும் எதுவும் பேசாம அமைதியா அவங்க அம்மா கூடயே போறாங்க. அதை பார்த்த விஜய் இங்க காவேரியை கூப்பிடுறாரு. என்ன இது, காவேரிக்கு இன்னும் என் மேல இருக்க கோவம் போறவே இல்லையா? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நான் பண்ண தப்பு ஆரம்பத்துல பண்ணது. ஆனா அதை வந்து அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா மாத்தணும்னு நான் நினைச்சேன். அது இந்த அளவுக்கு ஒரு மோசமா போய் முடியும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காக காவேரி என்ன இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குறது சரியும் கிடையாது அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இங்க விஜய் எப்படியாவது காவேரிட்ட பேசலாம்னு பின்னாடியே போறாரு. ஆனா அதுக்குள்ள சாரதா கண்டபடி விஜய பேசுறாங்க. அதை பார்த்த காவேரி இங்க சாரதா வளைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா இங்க காவேரிக்கு முன்னாடியே எல்லாரும் விஜய கண்டபடி பேசுறத நம்ம காவேரியால தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா வெளிக்காட்டிக்காம இருக்காங்க. இங்க விஜய் உடனே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கும் போயிடாரு. அதுக்கப்புறமா இங்க குமரன், கங்கா, அப்புறம் சாரதான்னு எல்லாருமே போய் ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு போகும்போது கீழே அந்த ஐயர் இருக்காரு இல்லையா, கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஷூட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்தது. அதனால அவர் கேட்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இங்க குமரன் எல்லாரும் போகவும் கரெக்டா அந்த ஐயரும், என்ன தம்பி, இன்னைக்கு நடந்த ஷூட்டிங் இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க போலக்கே, நான் பார்த்தேன் டிவில. உங்களை பத்தி தான் இப்போ டிவி ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. சூப்பரா பண்றாரு, நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெரிய எதிர்காலம் இருக்கு. நீங்க ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி வரப்போறீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்க, இந்தாங்க கேக் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க கேக் கொடுக்குறாரு குமரன். இருக்கட்டுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இந்தாங்க உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேக்க கொடுக்குறாங்க. கேக்க கொடுத்ததும் அவரும் போயிட்டு சாப்பிட்டு இருக்காரு. அப்படி சாப்பிடும்போது இங்க எல்லாரும் மேல போயிடுறாங்க. மேல போனதும் காவேரி ரூம்ல போய் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கங்கா பார்த்துட்டு, என்ன காவேரி, என்ன விஜயை பார்த்ததும் விஜய் ஞாபகமா இருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை காவேரி, எனக்கு தெரியும் டி, விஜய் ஓ மேலேயும் நீ விஜய் மேலேயும் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனா விஜய் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. அதுக்காக நாம விஜய இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குறது எனக்கு என்னமோ சரியா படலடி அப்படின்னு கங்கா சொல்ல, இங்க காவேரி ஒண்ணு, அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ எதுக்கு முடிஞ்சு போனதை பத்தி இப்ப பேசுற, அதை பத்தி பேச வேணாக்கா, விட்டுருக்கா அப்படின்னு காவேரி சொல்லிட்டு அங்கிருந்து ஏஞ்சி போறாங்க. கங்காவுக்கு ஒண்ணுமே புரியல. காவேரி மனசுல விஜய் இருக்காரு அப்படிங்கிறது கங்காவுக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் தன் அம்மாவுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் காவேரி திரும்ப விஜய் கூட சேர்ந்து வாழ வேணாம் அப்படின்னு முடிவு பண்றத இங்க கங்கா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க அந்த கீழே இருக்கிற ஐயர் வீட்டுக்கு அப்பன்னு பார்த்து அவங்களுடைய ஃபேமிலி லாயர் வராரு. வரவும் இங்க கேக் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து, என்ன சார், என்ன விசேஷம், கேக்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு சுகர் இருக்க வேற அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்பா சுகர் இருக்குதான், இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு மேல ஒரு பையன் குடி வந்திருக்கான். அவன் நல்லா நடிப்பானா. இப்ப கூட ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டான். அவன் தான் கேக் கொடுத்தான். அதான் மறுக்க முடியல. அப்படியா, அந்த பையன் இங்க தான் இருக்காரா? அவர் பேர் குமரன் தானே? ஆமா, நோக்கம் தெரியுமா? டிவியில பாத்தியா அந்த பையனை? இல்ல சார், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஆபீஸ்ல தான் நம்ம கூட ஒரு பர்சனல் லாயரா இருக்கும். அவங்களுடைய தெரிஞ்சவர் தான் அவர் குமரன் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்பன்னு பார்த்து இங்க காவேரி ஸ்வீட் எடுத்துட்டு கீழே வராங்க. சார் இந்தாங்க, அம்மா பால் பாயசம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், சரிம்மா சரிம்மா குடும்பம்னு சொல்லி வாங்கும்போது இந்த லாயரை காவேரி பாத்துறாங்க. லாயரை பார்த்ததும் காவேரி கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி லாயரும் காவேரியை பார்த்துட்டு, மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இந்த காவேரி,
நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்ல, இங்க ஒண்ணு லாயர், என்ன மேடம் நான் கேள்விப்பட்டேன், நீங்க விஜய் சார் விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா சார், நான் பிரிஞ்சு வந்துட்டேன். இனிமே அங்க வரமாட்டீங்களா மேடம்? இல்ல சார், வரத்துக்கு அங்க எனக்கு இனிமே வேலை இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க லாயரும், இல்ல மேடம், நீங்க விஜய் சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவர் என்ன டிவோர்ஸ் பண்றதுக்காக எத்தனை வாட்டி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி, அதுவும் உங்களை வச்சு 2 வாட்டி சைன் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க கேக்குறீங்க. மேடம், சார் டிவோர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணாரா? எப்ப ரெடி பண்ணாரு? இல்லையே மேடம். என்ன சார் விளையாடுறீங்களா? சும்மா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. கடைசியா கூட ஒரு போன வாரத்துல ஆபீஸ்ல நல்ல நேரம் பார்த்து என்ன ஆபீஸ் அழைச்சு வந்தாரா? நீங்க கூட நான் கார்ல உட்காந்துருக்கும் போது மேல போனீங்களா எனக்கு விஷ் பண்ணிட்டு? ஆமா மேடம். அது டிவோர்ஸ் நோட்டீஸ் இல்ல மேடம். அப்புறம் என்ன சார் அது கையில வச்சிருந்த பத்திரம்? எதுக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொன்னீங்க? மேடம், நீங்க சொல்றத தப்பா தான் புடிச்சிட்டு இருக்கீங்க. விஜய் சார் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கம்பெனியுடைய ஜிஎம் பதவி தரதாவும், இந்த கம்பெனியோட ஷேர்ல உங்களுக்கு 50% உங்க பேர்ல எழுதி வைக்கிறதாவும் அவரு பிளான் பண்ணியிருந்தாரு. அத சர்ப்ரைஸா பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் அந்த பேப்பர்லாம் ரெடி பண்ண சொன்னாரு. அதுக்காக ரெடி பண்ண பேப்பர்ல தான் நீங்க சைன் பண்ணதா இருந்துச்சு. ஏன் சொல்லப்போனா அன்னைக்கு நேம் பிளேட் கூட ரெடி பண்ணிட்டாரு. காவேரி தான் சொல்லி ஜிஎம்னு எல்லாம் முடிவு பண்ணிச்சிருந்தாங்க. அவரு அப்படிதான் சர்ப்ரைஸ் பண்ண ஆசைப்பட்டாரு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா அவரு எதுவுமே நினைக்கவே இல்லை. சொல்லப்போனா அந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு அந்த பத்திரம் ரெடி பண்ணது நான் தான் மேடம். இல்லைன்னு சொல்ல. ஆரம்பத்துல விஜய் சார் அப்படிதான் இருந்தாரு. அவருக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. குடும்பத்துல எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதுக்காக அவரு அப்படி பண்ணிட்டாரு. தப்புதான், நானும் சொன்னேன். ஆனா அவர் இப்ப புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறமா அந்த கான்ட்ராக்ட் முடிய போகுதுன்னு சொல்லி நானே அவர்கிட்ட இது பண்ண ஞாபகப்படுத்தினேன். அப்போ அவர் சொன்ன விஷயங்கிறது, அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் சும்மா பேருக்கு தான் அப்ப போட்டேன். நானும் காவேரி இப்போ மனசார ஒருத்தவங்க லவ் பண்றோம். 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல இல்ல, இனி வரக்கூடிய எந்த ஜென்மமா இருந்தாலும் காவேரி தான் எனக்கு மனைவியா இருக்கணும். அவள் விட்டு நல்லா பிரிஞ்சு இருக்க முடியாது. அவ தான் இனிமே என் மனைவி அப்படின்னு சார் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஷேர் எல்லாத்தையும் உங்க பேருக்கு மாத்துனாங்க. சொல்லப்போனா கம்பெனி பதவியை கூட உங்களுக்கு மாத்தி தரத்துக்கு ரெடியா இருந்தாங்க. பின்னாடி எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் பண்ணாரு. ஆனா அவர் பண்ண ஒரே தப்பு, அது அவரே சொன்னார் மேடம். இதை சர்ப்ரைஸா பண்ணது மட்டும்தான். ஆனா நீங்க அதுக்குள்ள புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு அவரை எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. அதுக்குள்ள நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து போச்சு மேடம் அப்படின்னு அந்த லாயர் சொல்ல, இங்க காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. காவேரியை காணோம்னு சொல்லி சாரதா கீழே வந்திருந்தாங்க காவேரி கூப்பிடலான்ட்டு. அப்போ இந்த லாயர் சொன்ன எல்லாத்தையுமே சாரதாவும் காதல் வாங்கிறாங்க. அப்பதான் சாரதாவுக்கும் புரியுது. அப்போ விஜய் வந்து காவேரிய டிவோர்ஸ் பண்றதா இல்ல, விஜய் எந்த அளவுக்கு காவேரி புரிஞ்சு வச்சிருந்தா காவேரிக்கு அந்த சொத்து கித்து எல்லாத்தையும் அவர் பேர்ல மாத்திருப்பாரு. நாம தான் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சாரதாவுக்கும் புரியுது. காவேரி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இங்க லாயர் சொல்றாரு, மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லாயர் விஜய்க்கு கால் பண்றாரு. கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போறாரு. சார், நீங்க கடைசியா ஒரு போன வாரத்துல நம்ம கம்பெனி டாக்குமெண்ட் அப்புறம் ஷேர் எல்லாம் யாருக்கும் மாத்தணும்னு சொன்னீங்களே, யாரு பேருக்கு சார் மாத்தணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, என்ன லாயர் சார், என்ன சரக்கு தான் அடிச்சிருக்கீங்களா நீங்க? என் மனைவி தான் காவேரி இருக்காங்கல்ல என் ஒய்ஃப், அவங்க பேர்லாம் மாத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல சார், பேரை மறந்துட்டேன், மேடம் பேரு அதான். சார் என்ன சார், என் ஒய்ஃப் பேர் உங்களுக்கு தெரியாதா? காவேரி அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் போன் வச்சிடறாரு. அப்பதான் இங்க காவேரிக்கும் புரியுது, பின்னாடி இருந்து கேட்ட சாரதாவுக்கும் புரியுது விஜய் எந்த அளவுக்கு காவேரிய உண்மையா லவ் பண்றாரு அப்படின்னு. எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா விஜய் இந்த அளவுக்கு தான் சொத்தையே காவேரி பேர்ல மாத்த ரெடி பண்ணியிருந்திருப்பாரு. லாயர் கேட்கும்போது கூட தன் மனைவி பேரு காவேரின்னு சொல்லி அவ்வளவு அழுத்த திருத்தமா சொல்றாரு. நாம தான் அவசரப்பட்டுட்டோம், நம்முடைய அவசர குணத்தினாலதான் காவேரியும் விஜய் விட்டு பிரிஞ்சு வந்துட்டா அப்படின்னு சாரதாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. காவேரியும் இங்க விஜயை பத்தி புரிஞ்சுக்காம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு அவங்களும் ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க.